கங்கா, காவேரி, சாரதா 3 பேருமே வீட்ல இருக்காங்க. ஆனா, கங்காக்கு மட்டும் அப்படியே டென்ஷனா இருக்கு. பயங்கரமா அப்படியே கோவமா வருது. "ஏய் காவேரி, எங்க வீட்டுக்காரர் இன்னும் வரல. உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா வந்துருவாருக்கா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள 2 பேருமே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே கங்காக்கு கோவமா வருது. அப்படியே டென்ஷனா இருக்காங்க. "ஐய்யய்யோ! என்ன பண்ண போறான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே ஒரு மாரி டென்ஷனா வராரு. விஜய் உள்ள வராரு. வந்த உடனே அப்படியே கிட்ட வராங்க. வந்து சாரதா சொல்றாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. "இங்க பாருப்பா, என்னன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ கஷ்டத்துல நான் இருந்தேன். என் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு ஒரு காசும் அப்படி சம்பாதிச்சாரு. அவரோட நினைவா தான் அந்த வீடே இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த வீட்டையே எனக்கு நீ மீட்டு குடுத்துட்டப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் இருக்க வரைக்கும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் யாருமே பண்ண விட மாட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா கங்காக்கு மட்டும் அப்படியே கோவமா வருது. பயங்கரமா அப்படியே டென்ஷனா இருக்கு. என்ன இப்படி புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, எப்படி நீங்க இந்த மாதிரி திட்டம்லாம் போட்டீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. "இங்க பாரு, எல்லா திட்டமும் போட்டது விஜய் தான். ஆனா நாங்கலாம் கூட இருந்து பண்ணோம்" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, குமரன், நிவின் 2 பேர் மட்டும் என் கூட இல்லன்னா, என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஆமா, அந்த ராகவ எப்படி கடத்துனீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. "அது கடத்துனதே நிவின் தான்" அப்படின்னு சொல்றாரு விஜய். "ஒரு வழியா ஒரு வேல பார்த்துட்டீங்க" அப்படின்னு அப்படியே கோவமா சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோ தான், சூப்பர். ஆனா கரெக்ட்டா பிளான் போட்டு காய கரெக்ட்டா நகர்த்துனீங்க. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த வீட்டோட பத்திரமே எங்க கையில கிடைச்சது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "ஆ, என் வீட்டுக்காரர் தான் கஷ்டப்பட்டுருக்காரு. என் வீட்டுக்காரர் தான் இவ்வளோ நேரம் கூட இருந்திருக்காரு. அப்ப அவரும் தான் ஒரு ஹீரோ" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "ஆமாக்கா, மாமா கூட ஒரு ஹீரோ தான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே குமரன் சொல்றாரு, "ஐய்யய்யோ! காவேரி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஜய் தான் ஹீரோ. நான் சைடு ஆக்டர்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கங்காவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே கடுப்பாகுது. "என்னங்க வாங்க உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. ஐய்யய்யோ! என்ன பண்ண போறா தெரியலையே! ஏதோ ஒண்ணு பண்ண போறா. பயங்கரமா என்ன திட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே பயந்துகிட்டே உள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு உட்காந்து பேசுறாங்க. "ஆமா, உங்களுக்கு நான் ஒரு 20 வாட்டி ஃபோன் பண்ணேன். ஒரு வாட்டியாவது எடுத்து என்னன்னு கேட்டீங்களா? எதுக்காக நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமா கத்துறாங்க. அப்போ குமரன் சொல்றாரு, "இல்ல கங்கா, அங்க கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். அதனால தான் எடுக்க முடியல. அப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும். வீட்டு பத்திரத்த மீட்கணும். அதனால தான் நான் ஃபோன எடுக்கல" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "இங்க பாருங்க, அந்த விஜய் கூட சேர்ந்து இந்த கடத்தல், கிடத்தல் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, ஏதாவது ஆனா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. "ஐய்யய்யோ! நீ நினைக்கிற மாரி எதுவுமே ஆகாது" அப்படின்னு குமரன் சொல்லிட்டு அப்படியே வெளிய வராரு. அங்க விஜயும் இருக்காரு. "இங்க பாருங்க, நீங்க கடத்தல்லாம் பண்றீங்க. இந்த மாரிலாம் பண்ணதுனால அவன் கோவமாயி ஏதாவது பண்ணா என்ன பண்றது?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "நான் இருக்க வரைக்கும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பத்திரத்த வாங்குறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம். நான் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இனிமே கண்டிப்பா நம்மகிட்ட வரமாட்டான்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது. மறுபடியும் அவங்க அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கேருந்து நிவின் போறாரு. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்படியே பயங்கர கோவத்தோட அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. "ஏய் நிவின், என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன சொன்ன நீ? ராகவ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். கடைசியில என்ன பண்ணி வச்சிருக்க? ஆ? எதுக்கு அவன கடத்துன நீ? அதுவும் எங்க அண்ணன் ஃபோன் போட்டு எப்படி திட்டினார் தெரியுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்தது தெரியுமா? எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. "அம்மா, இப்ப என்ன பண்ணிட்டேனா? அந்த ராகவ் என்ன அப்படியே அடிச்சுட்டனா? இல்ல கொன்னுட்டனா? நல்லபடியா பத்திரமா உங்க அப்பாகிட்ட ஒப்படைச்சுட்டேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டுருக்க? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு வந்து வீட்டு பத்திரத்த அவர் வாங்கி வச்சுட்டாரு. அதுவும் இல்லாம அந்த வீடு எனக்கு தான்னு சொல்லிட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அந்த ராகவ கடத்தி அந்த வீட்டு பத்திரத்த நாங்க மீட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. யமுனா அப்படியே அமைதியா இருக்காங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. கத்திட்டே இருக்காங்க. "இங்க பாரு நிவின், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை நம்பினேன். அவரு என்ன நம்பினாரு. எல்லாரோட நம்பிக்கையும் நீ கெடுத்துட்ட. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் சொந்தத்திலேயே நீ இப்படிலாம் நடந்துப்பியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வர கோவத்துக்கு அவ்ளோ கோவம் வருது. நீ எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டே இருக்காங்க. "அம்மா இங்க பாரு, சும்மா தேவையில்லாத நீ டென்ஷன் ஆயிட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. புரியுதா? நான் என்ன பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணல. ராகவ் வந்து உங்க அப்பாட்ட போயிட்டான். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்களுக்கு பத்திரம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. நான் இதுக்கு மேல எதுவும் பேசல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு. உள்ள போனோனே அப்படியே நக்கலா பார்க்குறாங்க யமுனா. பார்த்துட்டு அப்படியே போறாங்க உள்ள.
போயிட்டு அப்படி பேசுகிறாங்க. ஆமாம், வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்காக நீங்கள் வந்து கடத்தல் வரைக்கும் போவீங்களா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. அப்படியே நிவினுக்கு கடுப்பாகுது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, மீட்டது என்னோட வீட்டு பத்திரம் இல்லை, உன்னோட வீட்டு பத்திரம். உன் வீட்டு பத்திரத்தை நான் மீட்டு கொடுத்துருக்கேன். நீ சந்தோஷப்படாமல் கேள்வி கேட்டுட்டா இருக்க. நீ திருந்தவே மாட்ட. நீ வந்து என்னை தேவையில்லாத டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. நான் ஏற்கனவே பயங்கரமாக கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவத்தில் இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. இங்கே பாரு, சி உங்ககிட்ட உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நிவின் எழுந்து போகிறாரு. ஆமாம், நான் ஏதாவது கேள்வி கேட்டாலே அப்படியே போயிடுவார். ஏன்னா அவரால் என்கிட்ட பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு அப்படியே கோவமாக வருது. வீட்டு பாத்திரத்தை மீட்கிறதுக்காக இந்த அளவுக்கு பிளான் போட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே ஃபோன் போடுறாங்க கங்காவுக்கு. கங்காவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, என்னக்கா வீட்டு பத்திரத்தை மீட்டாச்சா, அந்த பசுபதி கிட்டேருந்து வீட்டு பத்திரத்தை வாங்கியாச்சா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஆமாடி, வந்தான், அவனே வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்துட்டு போயிட்டான் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அப்படியா, அவனா காலில் விழுந்தான், உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க யமுனா. ஆமாடி, எல்லாம் அப்படி தான் நடந்தது. இந்த விஜய் மாமா எல்லாருமே சேர்ந்து அந்த ராகவை கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, ஆமாம், எனக்கும் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் என் மாமியார் பயங்கரமாக திட்டினாங்க. ஏன்டா இப்படி பண்ண, சொந்தத்திலே எதுக்குடா அப்படி கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினாங்கக்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஆமாடி, இவங்க ஏன் கடத்தல் வரைக்கும் போனாங்க ஒன்றுமே எனக்கும் புரியல. அவன் ஏதாவது அடுத்த பிளான் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா, ஒன்றும் இல்லை, சரிக்கா நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஃபோனை வைக்கிறாங்க. அப்படியே பயங்கர டென்ஷனோடு இருக்காங்க நிவினோட அம்மா. அப்படியே யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா? ஏய், என்னடி ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கும் என் பையனுக்கும் 1000 இருக்கும். நீ தேவையில்லாத இல்லை தலையிடாத, போய் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு சில்லுன்னு தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா? இங்கே பாருடி, கடுப்பேற்றாத, போயிங்கந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அப்படி டென்ஷன் ஆகுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவை தான். என்னை எத்தனை வாட்டி டென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நான் சாப்பிடும் போது எத்தனை வாட்டி நான் சாப்பிட விடாமல் பேசியிருப்பீங்க, எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பீங்க, அசிங்கப்படுத்தியிருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி யமுனா போகிறாங்க. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது காவேரி அப்படியே பயங்கர சந்தோஷத்தோடு அப்படியே விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வீட்டோட பத்திரத்தை நீங்கள் மீட்டுட்டீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த வீட்டு மேலே அம்மாவுக்கு எவ்வளோ பாசம். அப்பா ஒரு ரூபாவை அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் அந்த வீடை கட்டினது. அம்மாவுக்கு அதான் இவ்வளோ பாசம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, அந்த வீடு ஒரு வழியாக எங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ காவேரி, நான் மட்டும் இல்லை, உங்கள் மாமாவும் இருக்கார், நிவின், 3 பேருமே சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டோம். 3 பேருமே சேர்ந்து தான் அந்த பத்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மை தான், இருந்தாலும் என் புருஷன் எனக்கு பெருசு தானே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இப்படி தான் வெளியே போய் ஏதாவது பேச போகிறேன், அமைதியாக இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.